கதை ஒரு பெரிய குரு இருந்தார். எல்லாம் கற்றவர். அவரை ஒரு பிரசங்கம் செய்ய கூப்பிட்டு இருந்தாங்க. 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவரை அழைச்சிட்டு வர ஒரு குதிரைக்காரன் போயிருந்தான். அன்னிக்குன்னு பார்த்து ஊர்ல பயங்கர மழை. கூட்டம் கேன்சல் ஆகி எல்லோரும் கலைஞ்சு போயிட்டாங்க. குரு வந்தபோது அங்கே யாருமே இல்ல. பேசுறதுக்காக நிறைய தயார் பண்ணிட்டு வந்த குருவுக்கோ ஏமாற்றம். இருக்கிற ஒரு குதிரைக்காரனுக்காக மட்டும் பிரசங்கம் பண்ணவும் மனசில்லை. "என்னப்பா பண்ணலாம்?"ன்னு கேட்டார். "ஐயா, நான் குதிரைக்காரன். எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு தெரியுங்க. நான் 30 குதிரை வளர்க்கிறேன். புல்லு வைக்க போறப்போ எல்லா குதிரையும் வெளிய போயி, அங்கே ஒரே ஒரு குதிரை மட்டும் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் அந்த ஒரு குதிரைக்கு தேவையான புல்ல வச்சுட்டு தாங்க திரும்புவேன்" சொன்னான். பொளேர்ன்னு அரைஞ்ச மாதிரி இருந்தது குருவுக்கு. அந்த குதிரைக்காரனுக்கு ஒரு சபாஷ் போட்டுட்டு, அவனுக்கு மட்டும் தன் பிரசங்கத்த ஆரம்பிச்சாரு. தத்துவம், மந்திரம், பாவம், புண்ணியம், சொர்க்கம், நரகம்னு சரமாரியா போட்டு தாக்கி பிரமாதப்படுத்திட்டாரு குரு. பிரசங்கம் முடிஞ்சது. "எப்படிப்பா இருந்தது என் பேச்சு?" அப்படின்னு அவனை பார்த்து பெருமையா கேட்டாரு குரு. "ஐயா, நான் குதிரைக்காரன். எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு தெரியுங்க. நான் 30 குதிரை வளர்க்கிறேன். புல்லு வைக்க போறப்போ எல்லா குதிரையும் வெளிய போயி, அங்கே ஒரே ஒரு குதிரை மட்டும் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் அந்த ஒரு குதிரைக்கு தேவையான புல்ல வச்சுட்டு தாங்க திரும்புவேன்" சொன்னான். மத்தவங்களுக்கு என்ன தேவையோ அல்லது எது சொன்னா புரியுமோ அத மட்டும் சொல்லணும். புரியாத தேவையில்லாத விஷயங்கள சொல்றது நம்மள தான் முட்டாளாக்கும்.